ஹலோ கைஸ், வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா ஃப்ராக் ப்ரோ ஷூட்டர் தான் பார்க்க போகிறோம் கைஸ். ஓகே, ப்ளே பண்ணிடலாமா? 3, 2, 1. ஓகே கைஸ், 1, 2, 3, 3 செகண்டு, 4 செகண்டு, 5 செகண்டு, 6, 7, 7ல் ஸ்டார்ட் ஆகிடும் கைஸ். அது மட்டும் இல்லை, இந்த டீமை பேரை வேறு மாற்றணும். ஃப்ரிக்ஷன் அனிமல்னு இருக்குது, அதை மாற்றவே ஆகணும் கண்டிப்பாக. ஏன்னா என்ன பேர் வைக்கலாம்? சரி, அப்புறமா யோசிச்சிக்கலாம். நான் போயிட்டு ஃபஸ்ட்டு பியோட கதையை முடிக்கலாம் கைஸ். லாங் ரேஞ்ச் பரவாயில்ல கைஸ், லாங் ரேஞ்ச் வருது. இது அவ்வளோ தூரம் வருதுன்னு நினச்சேன், அண்ட் வருது. ஓகே கைஸ், பிக்குள்ளே போகலாம் வாங்க. இது நம்ம டீமு, அது அவன்லாம் எதுவும் பண்ண மாட்டான். அடி நம்ம டீம் ஹெல்த்து எவனுமே தொல்லை பார்த்தீங்களா? பாரா அவ்வளோதான். ஐயோ, யாரா அவன் பிஏ டேமேஜ் பண்ணுறாங்க கைஸ். நம்ம பிஏ முடிச்சிடலாம் ஃபஸ்ட்டு. பின்னாடி வந்து எவன்டா அடிக்கிறது? நான் பிஏ முடிச்சுட்டு ஓடிடுவேன். ஓகே கைஸ், அங்கே உள்ளே போனால் ஏஓ டிஸ்டர்ப் பண்ணணும்ல. ஆனால் நீ வேறு யார் மேலேருந்து இந்த வாங்கிக்கோ. ஹெட்ஷாட்டா ஹெல்த்து போட்டு அடிக்கலாம். கூட்டம் கூட்டிட்டாங்கடா. ஆனாலும் பயப்படாமல் அடிக்க போகிறேன். இவனை ஃபஸ்ட்டு முடிக்கலாம், அதுக்கடுத்து அவ்வளோதான் கைஸ். இப்போ வந்து ஏவை டேமேஜ் பண்ணலாம். பண்ணுறா. பேசி டயர்டாக இருக்கு கைஸ். சீக்கிரம் கைஸ். நம்ம பாயிண்ட் பாருங்க கைஸ், குறைக்கிறானுங்க அவங்களும். இப்போ நம்ம போயிட்டு சிஎம் முடிக்கணும் கைஸ். நாலஞ்சு எவனும் வந்துடக்கூடாது. ஆனால் ஹெல்த்து ஃபுல்லாக இருக்குது. ஆனால் கூட்டமாக வந்துடுவானுங்க சில டைம், அதனால தான் பார்க்குறேன். நம்ம டீமில் வேறு ஒருத்தவங்க இல்லை, இப்போ தான் வர போகிறாங்க. அப்புறம் இன்னொருத்தர் சாக போகிறான்னு நினைக்கிறேன். அந்த பொண்ணு வந்துச்சு, இந்த பையன் செத்துறான். ஐயோ என்னடா இது? பாருங்க கைஸ். சுடு நீங்கள் சுடு. மொத்தம் 3 மேட்ச் விளையாடுறோம் கைஸ். இதில் கடைசி மேட்ச் இல்லை, அந்த வீடியோ எடுத்து முடிச்சுட்டு நான் ஒரு மேட்ச் போனேன். அப்போ எனக்கு ஒரு கேரக்டர் கிடச்சிது. அது என்ன கேரக்டர்னு நான் காட்டுறேன் கைஸ். அடுத்த வீடியோவில் பார்த்தீங்கன்னா அது யூஸ் பண்ணலாம். அடுத்த வீடியோவில் நான் எடுத்து வச்சிட்டேன். ஃப்ரிக்ஷன் அனிமல் நல்லா தான் இருக்குது கைஸ் பேர். ஓகே, இப்போ என்ன பண்ணலான்னா ரிவார்ட்லாம் கொடுக்குறாங்க. பேர் மாற்றி தான் ஆகணும், ஆனால் எப்படி மாற்றுறதுன்னு தெரியலையே. எங்கடா கிளைம் பண்ணிக்கோ. ரிவார்ட்ஸ்லாம் கிடையாது. என்னது 100 ரூபாவா? ஆமாம் கைஸ், 100 ரூபா. பேக் வந்துடலாம், திருப்பி பேக் கொடுத்துடலாம். அதெல்லாம் என்னடா இது கைஸ்? இப்போ வந்து மெசேஜ் எதுவும் வந்திருக்கு, அதை பார்க்கலாம். என்னடா எந்த மெசேஜும் வரல கைஸ். இது என்னது? சும்மா உள்ளே போய் பார்த்தா ஒன்றும் இல்லை. வேறு என்ன கிளப்புக்குள்ளே என்ன இருக்குது? இல்லை டெய்லி கார்ட்ஸா கைஸ்? போடா, இவன் ஸ்னைப்பர் சுடவே மாட்டான். இவன் வந்து இதெல்லாம் வாங்கணும். வாங்க கைஸ், நம்ம ப்ளே கொடுத்துடலாம். இது வந்து பார்த்திங்கன்னா செகண்ட் மேட்ச்சு. அடுத்த மேட்ச் பார்த்திங்கன்னா நம்ம அதிகமாக கில் அடிக்க பார்க்கலாம். முடிஞ்ச அளவுக்கு என்னால் எவ்வளோ முடியுமோ இதை வச்சு ரொட்டேட் பண்ணிகிட்டு இருந்தோம் போல். வேறு எப்படி மாற்றுறதுன்னு தெரில கைஸ். ஆனால் கடைசியாக அவங்களே கேட்டாங்க, டேனுக்கு போயிடலாம் நம்ம ஃபஸ்ட்டு. கடைசியாக கேட்டாங்க, அப்போ மாற்றி விட்டாங்க கைஸ். சின்ன பேர் நீங்களே வெயிட் பண்ணி பாருங்கள். போடா நீ போடா. இவன் பின்னாடி போன தம்பியை ஒரு பக்கமாக சாஞ்சிட்டே ஓடுறாரு. முதுகு பிடிச்சிச்சா என்ன பாருங்க கைஸ். ஒரு பக்கம் சாஞ்சிட்டே ஓடுறான். ஒரு வேளை அந்த வெயிட்டா? ஃபஸ்ட்டு டெஸ்ட்ராய் பண்ணிடலாம் இதை கைஸ். நம்மளுக்கும் அடி உழுது. பி பாருங்கள் எவ்வளோ டேமேஜ் பண்ணிட்டாங்கன்ட்டு. ஆனால் நம்ம தான் இப்போ லீடிங்கில் இருக்கோம். அது வரைக்கும் பிரச்சனை இல்லை. டேய் யாரா நீ கைஸ்? சுற்று போட்டானுங்க. ஃபஸ்ட்டு இந்த பாப்பா கதையை முடி. அதுக்கடுத்து இந்த சைடு வந்து இவன்டா. இந்த சைடு ஒரு ஷீல்டு போட்டுருவான். கடுப்பாயிடுச்சு. அதுக்கடுத்து டீம் வந்து ஹெல்ப் பண்ணுறாங்க. ஓகே கைஸ், அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்துட்டு மெடிக்கெட் போட்டேன். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா உள்ளே போய் அடிக்கலாம் கைஸ். இவனை ஃபஸ்ட்டு முடிக்கலாம். சீக்கிரம். இப்போது வந்து நம்ம ஏவை டிஸ்ட்ரக்ஷன் எல்லாமே பண்ணியாச்சு. இவன் சட்டை பின்னாடி எதுக்கு கைஸ் 7 போட்டிருக்கு? தலை தோனியோட ஃபேனாக இருப்பானோ? இங்கே பாருங்க கைஸ், நம்ம ஹெல்த்து கூட 7 தான். ஐயோ ஓடு 1 HP மாதிரி இருக்குது. ஃபஸ்ட்டு இது போட்டுக்கலாம் மெடிக்கெட்டு. இப்போது யார் அவங்க? நம்ம டீம் தானா? மொரட்டால் ஓடிக்கிட்டு இருக்காங்களேடா. 3, 2, 1 பிளாஸ்ட். கைஸ், இந்த மேட்ச் பார்த்தீங்கன்னா நம்ம ஜெயிச்சிட்டோம். அடுத்த மேட்ச் போகலாம் கைஸ். இப்போது MVP 3 கில்லு பண்ணிருக்கோம், அவங்க 0 கில்லு. பேர் எப்படிடா மாற்றுறது? MVP பார்த்தீங்கன்னா அந்த சென்டராக இருக்குது அந்த பொண்ணு போல். ஓகே கைஸ், நம்ம இந்த டெய்லி ரிவார்ட் பார்த்தீங்கன்னா ஒன்று முடிச்சிருக்கோம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா என்னடா இது?
ரேட்டிங்கா? டேய் ரேட்லாம் பண்ண முடியாது போங்கடாங்கிட்டு. சரி ஒரு ஸ்டார் எப்படி? கேன்சல் போங்கடாங்கிட்டு கேன்சலு. அடுத்த மேட்ச் ஸ்டார்ட் பண்ணலாம். ஏவும் பியும் சேர்த்தா சி. ஏ ப்ளஸ் பி ஹோல் ஸ்கொயர். அதெல்லாம் ஃபார்முலாலாம் வருது கைஸ் எனக்கு. இப்போ நம்ம டேனை மாறிடலாம். மாறியாச்சு. போகலாம் கைஸ் இப்போது. ஓடு அந்த பொண்ணு பின்னாடி போகலாம். இல்லை அங்கே வராங்க கைஸ், அங்கே போகலாம் கைஸ். இல்லை இப்படியே போகலாம். அடி இங்கே ஏறி இந்த மேட்ச்சில் பார்த்தீங்கன்னா அதிகமாக கில் அடிக்க பார்க்கலாம் நம்ம. அடி போடு இறங்கி ஏறா தம்பி. என்னடா ஃபஸ்ட்டு அவன் கடையை முடிக்கலாம். ஃபஸ்ட்டு போனே நீ தான். ஃபஸ்ட்டு கில்லு. ஓகே கைஸ் ஃபஸ்ட்டு கில் எடுத்தாச்சு. அதுக்கடுத்து வேறு இந்த இடத்துல ஒன்றும் இல்லை. மேலே மேப்லேயே காமிச்சு கொடுத்துட்றானுங்க கைஸ். அங்கே 2 பேர் இருக்கானுங்களா என்ன? பரவாயில்ல, அதெல்லாம் நம்ம டீம்மேட் பார்த்துப்பானுங்க. ஓகே 2 பேர் இருந்தும் நம்ம பாயிண்ட்டு குறைக்காமல் இருக்காங்க. நல்ல மனுஷங்க கைஸ் அவங்களாம். இது பார்த்தீங்கன்னா செகண்ட் கில்லுன்னு நினைக்கிறேன். இவனை கொண்டுட்டா போடுறா. ஐயோ கீழே விட்டானே. நான் கிளவனை விட மாட்டேன்னா இன்றைக்கி. போடு ஹெட் ஷாட்டு கைஸ். அதுக்கடுத்து இந்த பொண்ணோட கதையை முடிச்சலாம். இந்த பொண்ணு இதுக்கும் ஹெட் ஷாட்டு. இந்த ஒரு ஹெட் ஷாட் விழுந்துச்சு. 3 கில்லு பண்ணிருக்கோங்க கைஸ் இது வரைக்கும். சி இது ஃபஸ்ட்டு ஏவை டேமேஜ் பண்ணோம். அதை அவங்க பண்ணிக்கிட்டோம். நம்ம கில்லு மட்டும் அடிக்க பார்க்கலாம். போடு இந்த பொண்ணு முடி. அதுக்கடுத்து அவனுக்கு எங்கடா போகிற? பியை டேமேஜ் பண்ண போறியா? விட மாட்டேன்டா. போடு சூப்பர். நம்மளது ஏ மட்டும் லைட்டாக டேமேஜ் வாங்கியிருக்கு. ஆனால் அவங்களதுல ஏ பாதி காலி கைஸ். மிச்சம் எல்லாம் பி சேம் தான். பி எல்லாம் ஈக்குவலாக இருக்குது. சியும் ஈக்குவலாக தான் இருக்குது. சி எதுவும் பண்ண முடியாது. ஃபஸ்ட்டு இந்த பாப்பாவை கதையை முடிச்சு என்கிட்ட வாங்குறதுக்குனே வருது கைஸ் இந்த பாப்பா. இதை நம்ம டேமேஜ் பண்ண வேணாம், அவங்களே பார்த்துக்கிட்டோம். நம்ம கில்லு மட்டும் அடிக்கலாம். ஓகே கைஸ் வீடியோ பார்த்தீங்கன்னா 7 நிமிஷம் தாண்டி இருக்குது இப்போது. இன்னும் கொஞ்ச நேரம் தான் இருக்குது வீடியோ முடியும். 1 நிமிஷம் தான் இருக்குது. 2 நிமிஷம் கிட்ட. எவ்வளோ கில் அடிக்க முடியுதுன்னு பார்க்கலாம். இவனை ஃபஸ்ட்டு முடிக்கலாம். ஓகே அதற்கு அவனை முடிக்கலாம். ஐயோ மேலே ஏற முடியலையே. ஓகே மெடிக்கெட் போட்டுக்கலாம் கைஸ். இப்போ வந்து வேறு அவன் உள்ளே இருக்கான். இவனை முடி. சைலண்ட்டாக இருக்கு. டிஜி 12 குறைக்கிறான் கைஸ். டேய் வாங்கிறதுக்குன்னு மேலேருந்து குதிச்செல்லாம் வர. ஐயோ இந்த ஷீல்டு வேறு கடுப்பு கைஸ். போடு அந்த கிழவனை முடி. அடுத்து இங்கே ஒரு பொண்ணு போச்சேன். இதை முடி. இதையும் முடிச்சிடலாம் கைஸ். எழுத்து போடு. சூப்பர் முடி. அவ்வளோதான் கைஸ். சரி என்னடா எவனுமே வரல. சரி நம்ம வாங்க இதை டேமேஜ் பண்ணலாம். நம்ம கேம் முடிக்கலாம் கைஸ். ஏன்னா கில்லு எவ்வளோ தான் எடுக்கிறது? போர் அடிக்குது. இவன் எடுக்க பார்க்கலாண்டே. இங்கே வா தம்பி. சரி என்னடா திடீர்னு இத்தனை பேர் வந்துட்டீங்க? ஓடிடுறா. ஐயோ முடிச்சிட்டான். சரி நான் ட்ரான்ஸ்ஃபர் ஆகிறதுக்குள்ளே அவங்களே மேட்ச்சை முடிச்சிட்டானுங்க. எதை எடுக்கலான்னு யோசிச்சுட்டே இருந்தேங்க கைஸ். சரி டிஃபென்ஸ் எடுக்கலான்ட்டு போனால் மேட்ச்சை முடிச்சிட்டாங்க. அவ்வளோதாங்க கைஸ். 3வது மேட்ச்சில் வெக்ட்ரி. ஓகே கைஸ் எத்தனை கில்ரா? 11 கில்லு. ஆமாம் 11. ஆமாம் கைஸ் நான் மட்டும் 11 கில்லு. ஆனால் MVP நான் வரல. என்னடா இது? சரி கைஸ் நேம் மாற்றுறதா? சூப்பரு. ஓகே கைஸ் நம்ம பார்த்தீங்கன்னா கேப்ட்ஸு ஆண்ட்ரூ ஆர்மின்னு வைக்கலாம். ஆர்மி அது மட்டும் இல்லை. நான் விச்சுக்கிறேன்ட்டு ஒரு கேம் பார்த்தேன் கைஸ். அது விளாண்டேன். அதை சைடில் ஆட் பண்ணுறேன். நீங்களே பாருங்கள். ஜஸ்ட்லேருந்து தப்பிச்சேன் பார்த்தீங்களா? எஸ் வீடியோ கேம் ப்ளே முடிச்சுக்கலாம். பாய் கைஸ். பாய். லைக் பண்ணுறேங்க. பாய் கைஸ்.